தமிழில் இசையவி நாங்கள் பாட கார்புகள் மதகம்பீரா கணபதி சரணம் காப்புதாரே நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழ நாடு கோடைமலை பொழிவு நாடு குளித்த தென்றல் வீசு நாடு பேர் வட்ட நாடு எந்த நாடு தெரியுமா அதுதான் வட்டமதுராபுரி பட்டணம் அதனை மதுராபுரி என்று விளைப்பார்கள் வட்டமதுராபுரி பட்டணத்தை மன்னருடைய ஆட்சி காலத்திலே உக்கிரச்சனம் உக்கிரவாணி என்ற தம்பதியர்கள் ஆண்டு வந்தார்கள் இல்லற வாழ்க்கையை இன்புறம் நடத்தி வரக்கூடிய காலம் அது வேளையை நாரம் தொள்ளுக்குள் மாணிக்கம் இருந்தார்வோ நாரும் தோளுக்குள் மாணிக்கம் இருந்தார்வோ சொல்லிட செய்வார்கள் ரொம்ப நாளைக்கு வரை இவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சப்பா. இப்போ குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறந்தா குழந்தையுடைய ஜாதக பலனை பார்க்கணும். பிள்ளை பிறந்து நாய் மாமன் பலம் பார்ப்பா. நாய் பாவனுக்கு பார்க்க பிள்ளைக்கு பார்க்க மாட்டாளா? இந்த உலமாக இருந்தாலும் சரிதான். அதாவது குழந்தை பிறந்த உடனே முதல் பலன் தாய் மாமனுக்கு தான். பிள்ளைங்கள பார்ப்பாங்க. சில பிள்ளைகள் எல்லாம் பிறந்து முகூர்த்தத்தை பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியில் இருப்பா மாமன். மாமன் தாய் மாமன் கோடி சொல்ற மாதிரி உண்மைதானே. சில பிள்ளைகள் பிறந்த முகூர்த்தம் கோபுரத்துல இருப்பா மாமன் விழுந்துருவேன். ஏன்னா அப்படி நினைக்க மாமாலாம் நான் பிறந்த பிறதானே இப்ப நல்லா இருக்கேன். இப்ப எங்க இருக்க என்னைக்கு இந்த பூலோகத்துல நான் உதிச்சேன் காலை கொண்டு ஊனி மண்ணையில இருந்து திருச்செந்தூருக்கு கலக்க போய் உட்காந்துக்கிட்டாரு. ஆயிரங்கால் மண்டபத்துல மொத்த தூண் அவருக்கு தான். யாக விட்ட சில்லறை சில்லறை தட்டுப்பாடு எத்தனை லட்சத்துக்கு தருவாரு. கொரோனா 500 ரூபாய் தாள் 800 1000 ரூபாய் தாள் சில்லறை வந்து தெரியுமா? அந்த நேரம் இவர்கிட்ட ஏகப்பட்ட சில்லறை சில்லறை ஏகப்பட்ட இந்த தாளெல்லாம் இவன் மாமன்ட்ட கொண்டு கொடுத்து இப்பவும் பாருங்க உள்ள காயின் அவ்வளவு வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாரையும் செக் பண்ணுவாங்க. அவங்கள மட்டும் செக் பண்ணவே மாட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட்ல அவங்களுக்கு தான் அதிக காசு. அப்படிப்பட்டது எங்க மாமா. அவர் எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா? எப்படி இருந்தாரு? 4 டாரஸ் லாரி வச்சிருந்தேன் சொந்தமா இருந்து. நீ பிறந்த உடனே என்ன பண்ணுச்சு தெரியுமா? லாரி என்னாச்சு? லாரியை வித்து லாரஸ் வித்து லாரஸ் வந்து லாரிக்கு வந்த. சரி லாரியை வித்து டிம்போ வாங்கி டிம்போவை வித்து அப்படியே குட்டியான வாங்கினவர் ஒரு பெட்டி ஆட்டை வாங்கினா அதையும் வித்துட்டு ஒரு பேசஞ்சர் ஆட்டை வாங்கி அதையும் வித்துக்கிட்டு கடைசியில் மனுஷன் மாட்டு வண்டி எடுத்தேன். மாட்டு வண்டி. இந்த மாட்டு வண்டியில ஒரு தடவை திருச்செந்தூருக்கு மகளை போயிட்டு வரணும்னு கூட்டிட்டு போற மருமகளை. ஆமா மாமா அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. ஆமா மருமக வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன செய்யணும்? மாமாக்கு ஏதோ இடம் நல்லா பிடிச்சிட்டு இல்ல மாட்டு வண்டி விற்க வச்சுட்டேன். என்னண்ணே? மாட்டு வண்டி விற்க வச்சுட்டேன். அது கடல் தண்ணியை குடிச்சு போயிட்டு நீ அதாவது நீ பிறந்த பலன் எங்க மாமா அப்படி இருக்காருன்னு குப்பை தொட்டியில வந்து விழுந்துட்டேன். ஆமாண்ணே. என்னத்தெல்லாம் வித்திருக்கா மனுஷன் கடவுளே. பிச்சை ஒண்ணுதான் எடுக்கல. ஆகினால் ஐயா முதல்ல தாய்மாமன் தான் பார்ப்பாங்க. அவர்தான் பிள்ளைக்கு பலன் பார்த்தாரு. ஆகியா சோதனை நினைத்தார்கள். ஐயா ஜோதிடமாரிஜி நம்ம நாளைக்கு வரைக்கும் ஒரு பையன் பிறந்தார். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஜாதகத்தை பார்க்கல என்று சொல்ல சோதனமாரிஜி சொன்னார். என்ன சொல்லுகிறாய்? உக்ரஜனா மன்னவா குற்றமில்லா உக்ரஜனா அம்மம்மா உக்கிரஜனா உக்ரஜனா
மழை பொழியாது மக்கள் உரை தீராதே தீராதே நமக்கு சாதனை என்ன சொல்லுதப்பா? மன்னாவுக்கு மகன் ஐயா அட்டவத்து சனியிலான் குழந்தை பிறந்திருக்கிறார். பிறந்திருக்கிறான். நட்டை இடம் விட்டுடுவான், நாடு விட்டு பிறந்திடுவான். சரி சரி அல்லவா? ஐயா இந்த குழந்தை பிறந்த பொருத்தத்தை பார்க்கும் பார்த்தா இப்பொழுது பொழிந்து வருகிறது மாறி என்று சொல்லக்கூடிய மழை. மழை அந்த மழை பொழியாது பொழியாது பொழியாது. இந்த நாடு பஞ்சத்தால் அழிவு. ஐயோ பெரும் பஞ்சம் பிடித்து போகும். பெரும் பஞ்சம் வந்துரும் ஐயா. ஆகையினால் இந்த குழந்தை கடவை வதை செய்வது நல்லது. இல்லைங்கள் நாடு விட்டு நாடு கிடந்து வருகிறது. சோதனை வாழாத பிள்ளையாகவே இருந்தாலும் சரி தாயோடு இருப்பதையும் தனச்சிறந்து நீங்கள் போகலாம் என்று ஜோதிடமாரி சிக்க வேண்டிய வெகுமதியை கொடுத்து அனுப்பினார் ராஜமன்னன். அரச மன்னன் மனதிலே யோசிக்கிறான். ஒரு குழந்தைக்காக 1 கோடி மக்களை இழக்க முடியுமா? அப்படி இழப்பது முறையான செயல். இப்ப நமக்கு பிள்ளைகளா இந்த இளைஞர் ஊர்ல பிள்ளைகளாம் நம்ம பிள்ளைகளாம் நினைச்சிட்டு நம்ம குழந்தையா நினைச்சிட்டு போயிடும். அப்ப பிரச்சனை இல்லை. ஆமா ஆகையாலே சரிதான். ஒரு கம்ச பாத்திரம் ஒன்றை உருவாக்கி உக்கரை சேனம் புத்திரன் என்ற வாசகத்தை எழுதி குழந்தையை கிடத்தி யமுனை ஆற்றிலே ஓடு நதி விடுகிறார்.